வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களே. வணக்கம். தற்போது இலங்கையின் பல பாகங்களில் பாரிய அளவில் தொடர்ந்து பெய்து வருகின்ற மழை காரணமாக கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம் மற்றும் ஏனைய இடங்களிலும் பாரிய வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. தற்போது வவுனியாவில் கூட பல இடங்களில் பாரிய வெள்ள தாக்கத்தினால் மக்கள் அதிக அளவில் இடம்பெயர்ந்துள்ளார்கள். தற்போது அங்கு இருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக கூற முடியுமா? நிச்சயமாக வவுனியா மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே பல இடங்களிலே மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இங்கே குளங்கள் கூடுதலாக இருக்கின்ற ஒரு இடம் என்ற காரணத்தால் பல குளங்கள் நிரம்பி அவைகளை இன்றைக்கு திறந்து விடப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே மக்களின் வயல், மக்களின் வாழ்விடங்கள் அங்கே அவர்கள் இருக்க முடியாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பாவக்குளம் என்பது ஒரு பெரிய குளம் வவுனியாவிலே. அந்த குளத்தில் இப்பொழுது துருசுகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நான் நினைக்கிறேன் 3 அடி துருசு திறந்திருக்கிறார்கள். 8 அடி திறக்கப் போவதாக சொல்லுகிறார்கள். அப்படி 8 அடி திறக்கின்ற போது பல வயல் நிலங்கள் அளிக்கப்படும். பல பொதுமக்கள் வாழுகின்ற இடங்களிலே மக்கள் அகதிகளாக போகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று இன்றைய கூட்டத்திலே அதற்கு பொறுப்பான அதிகாரி கூறினார். சட்டுகுளத்தை பொறுத்த மட்டிலே பல இடங்களிலே இந்த நீர் பிடிக்கின்ற காரணத்தால் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேல் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட கிராமங்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றன. அங்கே பாடசாலையிலும் பொது கட்டிடங்களிலும் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போதிய உணவு வசதிகளை செய்வதற்கு இன்றைய கூட்டத்திலே முடிவுகள் எடுக்கப்பட்டது. இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் பல இடங்களிலே அவர்களுக்கு உணவு கொடுப்பதில் 2 நேர உணவுகளை கொடுப்பதிலே நாங்கள் முனைப்பு காட்டியிருந்தோம். அந்த வகையில் நான் நினைக்கின்றேன், தொடர்ச்சியாக 4 நாள் மழை பரவலாக பெரிய அளவிலே பெய்யும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி மழை பெய்கின்ற போது பல இடங்களிலே இப்பொழுது மக்கள் வாழுகின்ற இடங்களில், குறிப்பாக நகரப்புறத்தை தவிர ஏனைய இடங்கள், கிராமப்புறங்கள் அத்தனையும் மக்கள் அகதிகளாக பொது மண்டபங்களில் இருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. இந்த நிலை வவுனியா மாவட்டத்திலே மிகவும் மோசமான பல வருடங்களுக்கு பின்பு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று மக்கள் விசனப்படுகிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு வவுனியா மாவட்டம் மிகவும் ஒரு மோசமான சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நல்லது ஐயா. அதே நேரம் அந்த குளம் 8 அடி திறந்து விடப்படுகின்ற போது மாற்று நடவடிக்கைகள் எது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது? பொதுமக்களுக்கு அறிவித்தல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் பொது இடங்களிலே வந்து தங்களுடைய முக்கிய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு பொது இடங்களிலே வந்து இருக்குமாறு நாங்கள் கூட்டத்திலே முடிவு செய்து ஒலிபெருக்கி மூலமும் மக்களுக்கு அறிவித்தல் செய்து அவர்களை வெளியேற்றுகின்ற ஒரு நிலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மக்களுக்கு அது அறிவித்தல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் தங்களுடைய பாதுகாப்பு இடங்களை தேடி வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வேளையில் வவுனியா மாவட்டத்துக்கான போக்குவரத்துகள் பல தடைப்பட்டுள்ளது. தற்போது திருகோணமலை வவுனியா போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாகவும், மட்டக்களப்பிலிருந்து வவுனியா வந்த பயணிகள் மட்டக்களப்பு செல்ல முடியாமலும் வவுனியா வர முடியாத ஒரு நிலையில் இருப்பதாக அறிகின்றோம். அது தொடர்பாக உங்களுக்கு எதுவும் கிடைத்தது? நிச்சயமாக அண்டாபுரத்திலே ஒரு குளம் உடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அண்டாபுர பாதை மூடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கொழும்பிலிருந்து வருகின்ற பயணிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்வண்டி ட்ரெயின் ஓடுகின்ற காரணத்தால் அதிலே அவர்கள் வந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஏனையின் பாதையிலும் போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கிறது. வவுனியாவை சுற்றி உதாரணமாக செட்டிகுளம் பாதை, பிரதான பாதையிலே தண்ணி குளத்தின் நிரம்பி தண்ணிகள் வழிகின்றபடியால் அங்கேயும் போது பாதுகாப்பு அந்த போக்குவரத்து சம்பந்தமான ஒரு சூழல் காணப்படுகிறது. இந்த நிலைதான் தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கூட்டத்திலே ஒரு விடயம் சொல்லப்பட்டது.
மக்கள் கூட ட்ரெயினிலே பயணம் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சொன்னது போல பல இடங்களிலே போக்குவரத்து சங்கீதமான ஒரு சூழலாம் காணப்படுகிறது என்பதுதான் இன்றைய சூழலாக அமைந்திருக்கிறது. ஆகவே போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆமா, இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த வடக்கு கிழக்கு மாகாணம் மீண்டும் இயற்கை அனர்த்தத்தினால் மீண்டும் இரண்டாவது தடவை மிக குறுகிய காலத்தில் இந்த தாக்கத்தை எதிர்கொண்டுள்ளது. தற்போதைய இந்த பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்பதற்காக அரசு தரப்பிலிருந்து எவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது? அரசு தரப்பு உடனடியாக இங்கே அரசாங்க அதிபர் ஊடாக உடனடியாக அதாவது லீவில் இருப்பவர்கள், விடுமுறையிலே இருப்பவர்கள் உடனடியாக திரும்ப வேண்டும். அவர்களுக்கு சமைத்த உணவு கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவையான வசதிகளை கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அரசாங்கம். அந்த வகையிலே அந்த சமைத்த உணவு கொடுக்கப்படுகின்ற ஒரு நிலை பல இடங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா? ஆமாம், பல இடங்களிலே இந்த சமைத்த உணவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே எல்லா அரசாங்க உத்தியோகர்களும் லீவை நிறுத்தி இந்த வேலை திட்டத்திலே இறங்கி அனைத்து அதிகாரிகளும் அனைத்து அரசாங்க உத்தியோகர்களும் வேலையில் ஈடுபட வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி. இன்று மக்கள் மிகவும் ஒரு துயரத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் தங்களுடைய நேசக்கரத்தை இந்த நேரத்திலே செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே அவர்களுடைய உதவிகளை உதாரணமாக அடிப்படை சிறுவர்களின் பால்மா, ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தால் அதற்கான மருந்து வகைகள், அதைவிட இந்த குளிரான ஒரு நேரத்திலே தேநீர், சீனி, தேயிலை போன்ற பொருட்கள் சமைத்து சாப்பிடுவதற்கு நிலைமை மிக மோசமாக இருக்கின்றபடியால் அவர்களுக்கு பான் அல்லது ஏனைய பொருட்களை கொடுத்து உதவுவதற்கு முன்வர வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுகின்றேன். இங்கே எங்களுடைய வவுனியா வளாகத்தைச் சேர்ந்த பல இளைஞர்கள் ஏற்கனவே மட்டக்களப்புக்கு பல பொருட்களை சேகரித்து அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் ஊடாகவும் இந்த உதவிகளை எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் செய்வது நலமாக இருக்கும் நினைக்கின்றேன். ஆகவே எங்களுடைய உறவுகள் இதிலே உடனடியாக தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று இந்த CNN நெற்றூடாக வேண்டுகோள் விடுக்கிறேன். எனவே உடனடியாக ஒரு அவசர கால வேலை திட்டம் போல் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் விட விரும்புகின்றேன். நன்றி. தமிழ் CNN இணையதள செய்தி சேவைக்காக வன்னி மாவட்டத்தின் தற்போதைய வெள்ள பாதிப்புகள் தொடர்பான விவரங்களை தந்தமைக்கு